விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. உங்கள்கிட்ட தனியாக பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? உட்காந்து யோசிச்சேன், படுத்து யோசிச்சேன், நடந்து யோசிச்சேன், குனிஞ்சு யோசிச்சேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா தெரியுது. இப்ப நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? சிம்பிள். உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். மணி ரொம்ப சூடா கொதிக்கிற, கோபப்பட வேண்டாம் ரொம்ப செவக்குற, சண்டியர போலதானே மிரட்டுற, என் கண்ணத்தை நீ மீசையால கிழிக்கிற, கோழி பிரியாணி நான் வாங்கி தர வாணி, கொக்கு முட்டை தின்னு விட்டு தூங்காதடி. ஆசையா ஆசையா வெடிஞ்சதோ பூசையா, செல்லம்மா செல்லம்மா சம்மதம் சொல்லம்மா. ஹலோ, ஒரு வயசு பொண்ணை இத்தனை பேர் முன்னாடி கையை பிடிச்சி இழுத்துட்டீல, இனி யார் என் கையை பிடிப்பா? அதனால நீயே பிடிச்சுக்கோ. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, ஜூமந்த காளி போட்டு சுத்த வைக்கிற, என்னாடி விட்டு புட்டா ரொம்ப பேசுற, கண்ணாடி நெஞ்சு மேல கள்ள வீசுற, திண்டாடி 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 சொக்கி நிக்கிற. அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி, என் மனசு ஓ இடுப்பில் மாட்டிக்கிச்சுடி. ஏய் எட்டடி பத்தடி எட்டி நின்னு கண்ணடி, கெட்டி மேளம் கொட்ட முன்னே கொட்ட எப்படி?
ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ a very happy new year darling. ஆக்சுவலா இந்த வருஷம் உனக்கு சூப்பரா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்கே இவ்ளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு டான்ஸ் நீ கொடுத்துட்டியே, அதனால இதுக்கு மேல ஒரு கவலையே இல்லை தேங்க்யூ நினைக்கிறேன். மாஸ்டர். நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஏன்னா ஸ்டேஜ்ல வரும்போது ஒரு இடத்துல கூட நான் சிங்காவோ இல்ல தப்பு செஞ்சதாவோ தோணல. ஆனா ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீ பண்ண. நாங்க வரும்போது கூட உங்ககிட்ட சொன்ன அதை பண்ணாத அப்படின்னு நீ காதலே வாங்கிக்காம அப்படியே போயிட்ட. அது என்னங்கிறது நம்ம ஜட்ஜஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. பட் அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஸ்வீட் ஹார்ட். உங்கள்கிட்ட பிடிச்ச ஒரு 4 விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு விஷயம் அது வந்து நம்ம சஞ்சீவண்ணாவே சொல்லுவார். பட் என்னன்னா, உன்னைய மீறி எந்த காலுக்கையும் போகலை. உன்னோட கண்ட்ரோலில் நீ அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மாஸ்டர். நம்பர் 2 பர்ஃபெக்ஷன். என்ன ஸ்பீடாக இருந்தாலும் அந்த கையை அப்படி போகணுன்னா அப்படி போகணும். எந்த இடத்துல ஜஹா வாங்கணும்னா அந்த இடத்துல ஜஹா வாங்கணும். நீ அந்த இடத்துல தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபார்மேஷன்ஸ், டான்சர்ஸோட ஃபார்மேஷன். சந்தோஷ், நீ ஃபஸ்ட் டைம் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. நிறைய பண்ணியிருக்காரு, பட் ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட். ஓகே, இப்படி கொரியோகிராஃபி நான் எதிர்பார்க்கல. பட் எல்லா டான்சர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக, ஐ திங்க் நல்ல ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர். நல்ல ரிஹர்சல்ஸ் எடுத்திருக்கீங்க. சந்தோஷ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கிடைச்சது, யூ ஆர் லக்கி. பட் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நல்லா யோசிச்சு கொரியோகிராஃபி பண்ணணும். அதுதான் என்னோட அட்வைஸ். ஓகே, பியூட்டிஃபுல். இதே மாதிரி பண்ணு. கண்டிப்பாக இந்த இதில் போனால் நீ கண்டிப்பாக ஃபைனலுக்கு வர சான்ஸுகள் இருக்கு. தேங்க்யூ மாஸ்டர். தருண் மாஸ்டர். தர்ஷனா, மாஸ்டர். நீ உங்கள் பாய்ஸ் உங்கள் கேர்ள்ஸ் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் உங்கள் மாஸ்டர் பேச்சு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு வந்துடுவீங்க. தேங்க்யூ மாஸ்டர். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நீ பிகினிங் டு எண்டு வரைக்கும் எங்கே ஒரு மில்லி மீட்டரும் கம்மியாகல, எனர்ஜி கம்மியாகல, உன்னோட கண்ட்ரோல் கரெக்டாக இருந்தது, உன்னோட ஆட்டிடியூட் கரெக்டாக இருந்தது, உன்னோட ஃபுல் ரொட்டீன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதே மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பாக ஃபைனல்ஸ்க்கு வந்துடுவீங்க. தேங்க்யூ மாஸ்டர். பாய்ஸ் கேர்ள்ஸ் சூப்பர். காட் பிளஸ் யூ. ஓகே, ஹாப்பியா? ஓகே, ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், அவங்களுக்கு உங்களோட ஸ்கோர்